வாங்க மக்களே, வெல்கம் டு அபு ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரைக்கால் பெஸ்ட் ஃபார்மில் காரைக்காலில் குர்பானி கொடுக்கப்பட்ட ஆடுகள் மாடுகளுடைய தோள்களை எடுத்துகிட்டு வந்து காரைக்கால் பெஸ்ட் ஃபார்மில் வச்சு அதனுடைய தோள்களுக்கு உப்பு தேய்க்கக்கூடிய முறையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்காக வேண்டி பிரத்யேகமாக வெளி இடங்களிலிருந்து வேலை செய்யக்கூடிய பல கம்பெனிகளில் பணிபுரிந்த மிகவும் தேர்ச்சி பெற்ற பணியாட்களை வச்சு இங்கே வந்து உப்பு தேய்க்கிறாங்க. அந்த வண்டியில் வந்து இருக்கக்கூடிய தோள்களை எடுத்து அங்கே போடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து செம்மறி ஆட்டு தோள்கள் இருக்குது, பல்லாட்டு தோள்கள் இருக்கிறது, மாட்டு தோள்கள் இருக்கிறது. காரைக்கால் சுற்று வட்டார பகுதியான டிஆர்பட்டினம், திட்டச்சேரி, நாகூர் மற்றும் பொறையார், அம்பகத்தூர், கொல்லாபுரம் பகுதிகளில் இருந்து குர்பானி கொடுக்கப்பட்ட தோள்களுடைய எல்லா தோள்களும் ஒன்றாக சேகரிக்கப்பட்டு இந்த இடத்துல உப்பு தேய்க்கிறாங்க. இந்த உப்பு தேய்க்கக்கூடிய தொழிலாளிகள் அந்த உப்பு தேய்க்கக்கூடிய முறையை பாருங்கள். முதல்ல மாட்டுத்தோலை விரித்து வச்சுட்டு பிறகு மாட்டுத்தோலுக்குன்னு தனியான உப்பு வச்சுருக்கிறாங்க, ஆட்டுத்தோலுக்கு என்று தனியான உப்பு வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து வெள்ளை பையில் இருக்கிறது மாட்டுத்தோலுக்கு உண்டான உப்பு. அதை எப்படி இந்த 3 தொழிலாளர்களும் மிக அருமையான முறையில் எல்லா பகுதிகளிலும், அதாவது அந்த மாட்டுத்தோலை விரித்து அதனுடைய உட்புறத்தில் எல்லா பகுதிகளிலும் அந்த உப்பு படுற மாதிரி தேய்க்கிறாங்க பாருங்கள். அப்படி வச்சா மட்டும்தான் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி மிக அருமையான முறையில் அதை உப்பை தேய்ச்சி அதை மடித்து அழகான முறையில் பேக்கிங் பண்ணி அதை அப்படியே ஓரமாக வைக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே உப்பு தேக்கி வைக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் குறைஞ்சது 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் எந்த ஒரு கெடுதியும் ஏற்படாமல் அது அப்படியே அது வீணாக போகாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்த மாட்டுத்தோலை விரித்து, அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டுத்தோல் வந்த உடனே அவங்க உப்பு தேய்க்கிறது இல்லைங்க. அந்த மாட்டுத்தோலில் ஒட்டி இருக்கக்கூடிய சிறு சிறு கரிகள் இருந்தால் கூட அதை என்ன செஞ்சிடறாங்க, அதை அகற்றிடுறாங்க. அதை அகற்றிய பிறகு தான் உப்பு தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அப்படி நம்ம அந்த கரிகளை அகற்றாமல் உப்பு தேய்ச்சோன்னு சொன்னாக்கா இந்த தோல் வீணாக போயிடும் அப்படிங்கிறத அந்த பணியால் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறேன். அந்த வாய்ஸ் வீடியோ கட்டாயிருக்கு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் உங்களுக்கு உள்வாங்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான கரிகள் எல்லாம் அந்த தோள்களில் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்த அதை அழகான முறையில் கத்தியை வச்சு அந்த கரிகளை எடுத்துட்டு வெறும் தோள்கள் மட்டும் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுமையான முறையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த உப்பை எல்லா பகுதிகளுக்கும் தேய்க்கிறாங்க. 3 பணியாட்கள் வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அந்த உப்பு செல்லணுங்கிறதுக்காக வேண்டி தண்ணி தொளிக்கிற மாதிரி உப்பை எடுத்து கையால் அப்படியே தொளித்து 2 பேர் என்ன செய்கிறாங்க, எல்லா பகுதிகளிலும் அந்த உப்பு படுவதற்காக வேண்டி அந்த தோலை கொண்டே என்ன செய்கிறாங்கன்னா அதை தேய்த்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம். பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து மேல் பக்கத்திலேருந்து, அதாவது வெளிப்பக்கத்திலேருந்து உள்பக்கமாக மூடி அதை மடிக்கிறாங்க. ஒரே வகையான பேக்கிங் தான் பண்ணுறாங்க. அதாவது ஒரே சைஸில் அது பேக் பண்ணுற அளவுக்கு அதை மடித்து அதை ஓரமாக பதப்படுத்தி வைக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாட்டுத்தோலை தேய்க்கிற விதமும் ஆட்டுத்தோலை தேய்க்கிற விதமும் வித்தியாசப்படுதுங்க. ஆட்டுத்தோலை பொறுத்த வரையில் முழுவதுமாக அந்த தோள்களை மேல் பக்கத்திலிருந்து உள்பக்கமாக வெளியில் எடுத்து அதுக்குண்டு ஒரு மஞ்சள் நிற பையில் இருக்கக்கூடிய உப்பை எடுத்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆட்டுத்தோல் உள்புறமாக முழுவதுமாக அதை தேய்ச்சிட்டு பிறகு அந்த தோலை உள்பக்கமாக இழுத்து அந்த தோலை மடித்து அதை பதம் பண்ணி ஓரமாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் செம்மறி ஆடு. ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா தோள்களும் செம்மறி ஆட்டு தோள்கள், அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோள்கள் அது எல்லாமே பல்லாட்டு தோள்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோள்கள் எல்லாமே அது எல்லாமே மாட்டுடைய தோள்கள். இது வரைக்கும் இப்போ போட்டுக்கிட்டு இருக்க எல்லா தோளுமே மாட்டுடைய தோல்.